பாடுறா, அந்த பக்கத்து வீட்டு பழனிய பாடுறா. உன்னை விட 2 வயசு சின்னவன். மாசம் 40,000 ரூபாய் சம்பளம் வாங்குறான். தினமும் அம்மா நான் வேலைக்கு போயிட்டு வரேன்னு அவன் சொல்றதை கேட்கும் போது மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாடா? நீ இருக்கே என்ன பிரயோஜனம்? அண்ணே உன்னை ஒண்ணு கேக்குறேன். நம்ம தோனி இருக்காரு, உன்னை விட 10 வயசு சின்னவர். நம்ம டீமுக்கே கேப்டனா இருக்காரு. நீ என்னவா இருக்க? அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படக்கூடாது. இங்க என்ன எழுதிருக்கோ அதான் நடக்கும். ஏன் நீ கரெக்ட் தானே? நீ என்னைக்கு பார்த்து தப்பா பேசிருக்க? நீ வாய மூடு. டேய், நீயாவது இந்த வாட்டி என் பேச்சை கேட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்றா? சித்தப்பா சொன்ன மாதிரி தலையில நின்னா பாஸ் ஆயிடுவேன். டேய், அப்படி எதனா அதிசயமா பாத்துட்டு இருக்க? அந்த பொண்ணு எம்புட்டு அழகா இருக்குனே. கண்ணு கூட போயிட்டுடா. வேடக்கு என்ன கண்ணு இம்புட்டு அழகா பார்த்த பிறகு அது இருந்தா என்ன போனா என்ன? டேய், சித்தப்பா நல்லா மாட்டிக்கிட்டாரு. இது பாத்துட்டு நமக்கு வச்ச மாதிரி தெரியல. பழுத்து கிராமல இருக்கு. என்ன போட்டு தள்ள பாக்குறீங்களா? ஆலயம் மண்டையம் செங்கிட்டு போயிட்டா. ஆலய காண. என்னடா குளிச்சிட்டியா? அந்த பொண்ணு பாடுறா. எவ்வளவு அழகா இருக்காடா. என் கூட சேர்ந்தா ஜோடி நல்லா இருக்கும்ல? ஆஹா, ஜோடினா பார்வதி தேவி பரமேஸ்வரன் ஜோடி தாண்டா. நீங்க 2 பேரும் பார்வதி தேவி வேலைக்கார மாதிரி இருப்பீங்க. கைய கொடுத்தா வேட்டிய உருவ கூடாது. அந்த பொண்ணு கிட்ட பேசணும். ஐடியா சொல்லு. அது ரொம்ப ஈஸிடா. இங்க பாரு, இந்த மோதிரத்தை எடுத்துட்டு போய் அங்க போட்டுட்டு அந்த பொண்ணு கிட்ட போய் இந்த மோதிரம் ஒண்ணுதான்னு கேளு. அந்த பொண்ணு என்னது இல்லன்னு சொல்லுவா. அப்பதான் நான் என்ட்ரா வரேன் என்னதுன்னு சொல்றேன். உடனே நீ மோதிரத்தை என்கிட்ட கொடுத்துற. அப்ப நான் உன்னை பத்தி சொல்லுவேன் பாரு. ரொம்ப நல்லவன். உலகம் பூரா சுத்தினாலும் சரி உன்ன மாதிரி ஒருத்த கிடைக்க மாட்டான்னு ஃபுல்லா பில்டப் கொடுத்துருவேன். பத்திக்குங்கறியா? யோசிக்க ஆரம்பிப்பா. அப்ப மோதிரத்தை கொடு. இந்த மோதிரம் உங்களுக்கு தானே? இல்ல, அவசரப்படாதீங்க. நல்லா பார்த்து சொல்லுங்க. பொண்ணுங்களை பார்த்தா ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்றீங்க? அதான் தங்கச்சி மோதிரம் அவளுது இல்லன்றல. நீங்க பொத்துங்க. நீங்க சொல்லுங்க. இது உங்களுக்கு தானே? நல்லா தான் போடுறான் சீன. என்னங்க இது? எங்க இந்த மோதிரம் அவங்க கால் கிட்ட கிடந்துச்சு, அவங்க இல்லங்கறாங்க. எங்க வெக்கப்படுறீங்களா? தம்பி, இது வேற யாரது இல்ல, என்னோடதுதான். அட கொய்யால, உங்க வெல்லுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. என்னங்க அந்த மோதிரம் எந்த? சீ வாய் மூடு. மதுல இருந்து இப்படி எத்தனை பேரா கிளம்பி நீ இருக்கீங்க? மூடுறா. மோதிரமே போறது இன்னும் எதுக்கு டிராமா? ஆக்சுவலா இவன் உங்க கூட பேசணும்னு சொன்னாங்க. அதனால தான் மோதிரத்தையும் கொடுத்த ஐடியாவும் கொடுத்தேன். அந்த மோதிரம் என்னதுங்க? கொடுத்துற சொல்லுங்க. என்னடா திரு திருன்னு முழிக்கிற? கொடுத்துற சொல்றா. ஐயோ, உங்க சைஸுக்கு எந்த பத்தாதுங்க. தயவு செஞ்சு கொடுத்துருங்க. இனிமே நீங்க இதை மறந்து போயிடுங்க. இந்த மாதிரி புண்ணிய ஸ்தலத்துல தங்கம் கிடைச்ச நல்லதுன்னு அதை கொடுத்தவங்க உறவுக்காரங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி போடுங்க அருவாளை. விட்டா சொந்தமே கொண்டாடுவ போல இருக்கு. ஏய் வாங்க போலாம். சார், என் மோதிரம். ஐடியா எப்பவும் காஸ்ட்லியா இருக்க கூடாது. அது எனக்கு இப்பதாங்க தெரிஞ்சது. இப்போ தெரிஞ்சுக்கிட்டியே. அப்படின்னா என் மோதிரம் அவ்வளவுதானே? போன போட்டு விடுடா. நண்பன் காதலுக்காக கிட்னியே கொடுக்கலாம். மறுபடியும் துப்பு. போலாமா? நீ வேலைக்கு போற விஷயம் ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கு தெரியுமாடா? முன்னாடியே எங்க அண்ணன் சாமி ஆடுவான். இப்ப உன்னால பூஜையே பண்றான்டா. நாங்கெல்லாம் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்த காலத்துல நீ அரட்டை உசுர போட்டுக்கிட்டு பந்த பொறுக்கி போட்டுக்கிட்டு இருந்த வெண்ண விளக்கண்ணு. நீ இப்ப ஏதோ ஒரு அரணா வேலை கிடைச்சிச்சுன்னு ஊருக்கு தண்டோரா போட்டு சொல்லிட்டு இருக்க. நாளையில இருந்து ஆத்தா தவிர வேற யாருக்கும் சவுண்ட் கேட்க கூடாது. சரியா? கிளம்பு. இப்படி பந்தா பண்ணிக்கிட்டு அடுத்த வயசுல ஆசிட்டு வந்துட்டு போறான். என்ன இதுல நிஜமாவா? ஆமாண்ணா, அந்த பொண்ணு வைகை எக்ஸ்பிரஸ்ல ஏறினது என் கண்ணால பார்த்தனா. உண்மையில சொல்றதே போதையில வளர்றியால? நம்புனா, பார்த்தேனா. நீங்களும் அதே ட்ரெயின்ல ஏறுங்கள. அந்த பொண்ணு மேல எவன் பாரும் படம் பாத்துங்க. மொத்தம் நான் பாத்துக்கிறோம்ல. சரிண்ணா. ஏல மங்காத்தா விளையாடுறீங்களாங்க? இல்ல ஏசி போட்டுக்கங்களே. குண்டி வரைக்கும் சில்லுன்னு இருக்கும்ல? இல்லண்ணா, சில்லுன்னு தான் இருக்கு. அக்கங்கிட்ட கூக சோம்பேறி முதியலா. இப்படி பண்ணி மாதிரி தின்னு போட்டு படுத்து தூங்குறது இல்ல. தின்ன சொத்துக்கு வேலை செய்யணும்ல. சரிண்ணா. சந்தியா சென்னைக்கு வந்துகிட்டு இருக்கா வைகை எக்ஸ்பிரஸ்ல. வண்டி இறங்கின அடுத்த நிமிஷமே நம்ம வீட்டுல இருக்கணும் அவ. அதுல நீங்க செத்தாலும் பரவாயில்ல. பிளானிங் மட்டும் மிஸ் ஆகக்கூடாது. இப்பவே ரயில்வே ஸ்டேஷனுக்கு போங்கள. டேய் அண்ணே, பொசிஷன்ல போய் படுங்கடா. சரிண்ணே. சார், தூக்கி கொடு சார். என்ன சார் நீ? தூக்கு தூக்கு. 2 பெட்டி போதும். எதுக்கு மேல எப்படி தூக்குவாங்க? வா வா. கனிவான கவனத்திற்கு, மதுரையிலிருந்து சென்னை வரும் வைகை எக்ஸ்பிரஸ் இன்னும் சற்று நேரத்தில் 2வது பிளாட்பாரத்திற்கு வந்தடையும். யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ். டேய் சீனு, சீனு, டேய் சீனு. அவ அப்பவே செத்து போயிட்டாண்டா. என்ன
என்ன கொல்லுடாதீங்க விட்டுருங்க. இதே நான் உன் கையில மாட்டியிருந்தா இப்படிதானே கெஞ்சிருப்பேன். என்ன உயிரோட விட்டுருப்பியா? அல்லா சிங்காரண்டா, என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் என் தங்கச்சி நிழல கூட உங்களால தொட முடியாது. முடியவே முடியாது. அப்பா, ஆட்டோக்கு பேமெண்ட் கொடுத்துரு. அதுவும் நான் தானே? ஆமா, சந்தியா மாதிரியே இந்த வீடு கூட எவ்வளவு அழகா இருக்கு இல்ல பாவி? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபீலிங் இருக்கும்டா. உனக்கு சந்தியாவா தெரியுது, எனக்கு சாவா தெரியுது. அதுக்குள்ள என்ன அவசரம்? உள்ள போலாம். சார் இங்க கூட ஒரு சைன் போடுங்க சார். அண்ணே. பாவை, என்ன திடீர்னு சொல்லாம சென்னைக்கு வந்திருக்க? ப்ராப்ளம் நம்ம கிட்ட சொல்லிட்டானே வருது. கிணத்தையே சுத்திக்கிட்டு இருப்ப, இப்ப தாண்டி வந்திருக்க. இப்ப எதுக்கு நான் அதெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு? Thank you, sir. என்னடா இது, எப்பவுமே கிளாமரா இருப்ப, சீக்கிரம் அடிப்பட்ட கோழி மாதிரி ஆயிட்ட. கொஞ்ச நாளா ஒரு புது வியாதி வந்திருக்குனே, உட்கார்ற இடத்துல கட்டி வந்த மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கு. நல்ல டாக்டர் கிட்ட போய் செக்அப் பண்ண வேண்டியதானடா. அது டாக்டரையே முழுங்குற வியாதினே, பக்கத்திலேயே இருந்து புடுங்கி தின்னுது. இந்த பையன் யாரு? கதிர்னே, என் தலைக்கு மேல இருக்கு. அதான் நம்ம வீட்டு மாடியில இருக்கான்னு சொல்ல ஐயா வணக்கங்க. வணக்கம். கெட்டிக்கார பையன், ஆனா பயந்த சுபாவம். டோஃபல் எழுதி அமெரிக்கால போய் செட்டில் ஆகலான்னு இருக்கான். அதனால அவங்க அண்ணனையும் என்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. எனக்கும் பயந்த சுபாவம் இல்லையா, அதான் கூட்டிட்டு வந்தேன். சரி, ரூம்ல போய் ரெஸ்ட் எடுங்க. சரிங்க. சத்யா ரூம் போலாம் வா. என்னடா வியாதின வியாதி, அடிக்கடி இப்படிதான் கத்த வைக்கும். அதிசயமான வியாதிடா, இடியட். முதல்ல போய் ஃப்ரெஷ் ஆகு. அப்படி பார்க்காத நீ உன் கண்ணுல கள்ளிப்பால ஊத்த அமைதியா அழகர் கோவில் மாதிரி இருந்த என் மனச பாண்டி கோவில் கடா மாதிரி வெட்டிட்டி அடி. கதிரே, வந்துட்டேன் அடி பையன். டேய் கதிரே, நீங்க எப்ப வந்தீங்க? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், சும்மா இருமா. டேய், எங்க சிங்காரண்ணன் வந்துட்டு இருக்காரா, வாடா போயிடலாம். நான் வரல. டேய், வீட்டை சுத்தி பாக்குறேன்னு சொல்லிட்டு பெட்ரூமுக்கு ஏன்டா வந்த? இட்ஸ் வெரி பேட்ரா. மதுரைக்காரங்கனால எப்படி தானடா, உன்னால எனக்கு பிபி ரைஸ் ஆகி ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிடுவோம் போல இருக்கு. உன் கால்ல வேணா தடுக்க மாட்டியா? சரிவா போலாம். பேர் என்னல? கதிரு, மதுரைக்காரன் பையனா? இந்த இளந்தாரி பையில இருக்காங்களே, அழகான பொண்ணுங்க கண்ணில் பற்றக்கூடாது, அடுத்த நிமிஷம் லவ் பண்ணி விடுறாங்க. அந்த அழகுக்கு பின்னாடி ஆபத்து இருக்கிறது தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. இப்ப நம்ம ப்ராப்பர்ட்டி மேல எவனாவது ஆசைப்பட்டான்னா என்ன பண்ணுவோம்? போட்டு தள்ளுறோம்னா? இதுவும் அப்படித்தான். நமக்கு நிலபலம் போனாலும் பரவாயில்ல, அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வர்றதா முக்கியம். அவனை போட்டுருங்க. டேய் பாவி, நீயும் ஜாகிங் பண்ண வேண்டியதானே? ட்ரெட்மில்னா எனக்கு பயம்ண்ணே, அது ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு நம்மளும் ஓட விட்டுரும். இப்படி எல்லாத்துக்கும் பயந்தா எப்படிடா? என் நிலைமையில இருந்தா அப்ப தெரியும் உனக்கு. ஹீரோயின் இங்க இருக்கா, ஹீரோ எங்க இருக்கான்னு. இப்ப ஏன்டா கத்துன? வியாதின வியாதி. ஒழுங்கா துடிச்சுக்கிட்டு இருந்த என் இதயத்தை எவனோ ஒரு நாதாரி பையன் நசுக்குனா மாதிரியே இருக்கு. இது என்னடா வியாதி? இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. யாருக்காவது வந்திருந்தா கேள்விப்பட்டிருப்பீங்க. சந்திரமுகில நம்ம வடிவேல் சூப்பர் ஸ்டார் கிட்ட பட்டது வேற அவஸ்தை. ஆனா இந்த மதுரைக்கார கிட்ட நான் படுறது அதை விட பெரிய அவஸ்தை. இங்க நிக்க முடியல, போயிடலானே. பாவி, உன்னோட ப்ராப்ளம சீரியஸா எடுத்துக்கிட்டு நல்ல டேப்லெட் சாப்பிடு. இது டேப்லெட்ஸால குணமாகிற வியாதி இல்லனே, அதனாலதான் நானே செல்ஃபா பெல்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு. ஆமா சந்தியா, சந்தியாவை எதுக்காக நான் கூப்பிடுறீங்க? நாம சாப்பிட்ட அப்புறம் அது சாப்பிட போகுது. ஏன் எதுக்கு? நம்ம கூடவே சாப்பிட்டோம். என்னன்னா பிளேட் எம்டியா இருக்கு, கொஞ்சம் உப்புமா வச்சுக்கோ. அதோட ஆம்லெட்டும் சேர்த்து சாப்பிடு, ரொம்ப நல்லா இருக்கும். இப்பெல்லாம் வாயில வைக்கிறது வலுக்கட்டாயமா உள்ள போகுதே தவிர சந்தோஷமாவே சாப்பிட முடியலனே. ஏன்? குறுக்கு கேள்வி கேட்டினா பதில் தெரியலல்ல. பாவி சார் வந்துட்டான். என்னடா, நான் டிஃபன் வெளியில சாப்பிட்டுமா இல்ல இங்கே சாப்பிட்டுமா? என் தலையில உட்கார்ந்து தின்னு நிம்மதியா டிஃபன் கூட சாப்பிட விட மாட்டியா? வெளில போ. டேய், நம்ம வீட்ல இருந்துகிட்டு வெளியே போய் சாப்பிட்டா நமக்கு அசிங்கம் இல்ல. நீ அந்த பையனை ஏன் மிரட்டிக்கிட்டே இருக்க? பார்க்கதான் ராஜாதி ராஜா சின்ராசு, ஆனா பாஷா ரஜினி மாதிரி பிரஷர் ஏத்துறான். வாய மூடுறா. நீ உட்காருப்பா. இங்க இல்ல, அங்க போய் உட்காரு. அங்க போ. ஓகே, உட்காரு. இந்த பையனை எனக்கு முதல் பார்வையிலேயே பிடிச்சிருச்சு. முதல்ல நமக்கு இவனை பிடிக்கும், அப்புறம் தான் இவன் நம்மள பிடிக்கும். அமெரிக்காக்கு எதுக்காக போற? சாப்பிடும்போது என்னென்ன அனவசியமா கேள்வி? டேய் வாய மூடு. நீ சொல்லுப்பா. பணத்தை கோடி கோடியா சம்பாரிச்சு இதே மாதிரி ஒரு பெரிய வீட்டை என் பொண்டாட்டிக்கு கிஃப்டா தரோம். அதான் என் நீ லட்சியம். வாய்புட. மூஞ்சி பேந்து போடும். பில்டிங்கா பொண்டாட்டியா? நீ என்ன எங்க அண்ணன் மாதிரி பெரிய பணக்காரனா? பில்டிங்க கிஃப்டா கொடுத்துருவியா நீ? அவன் இங்க பேசிட்டு இருக்கும்போது உனக்கு என்னடா ப்ராப்ளம்? இடியட். என் கல்யாணம் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா நீங்க கேட்கவே இல்லீங்களே. நீயே சொல்லு. அண்ணே, நீங்க அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் இங்க இருந்து போயிடுவேன். டேய் உட்கார்றா. உட்கார்றதுக்கு இது சேர் மாதிரி இல்ல, அடுப்பு மாதிரி இருக்கு. பேக் எல்லாம் பர்ன் ஆயிடுது. உட்கார்றா. இன்ட்ரஸ்டிங்கா இருக்குடா. பர்ன் ஆவறதா? சும்மாறா. ரெண்டும் தாங்க. லவ் பண்ணி அப்பா அம்மா சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது தான் என் ஆசை. சரி, அந்த பொண்ணு பேர் என்ன? சந்தியா. சந்தியாவா? அப்படியா? ஆச்சரியமா இருக்கு. எங்க தங்கச்சி பேரு சந்தியா தான். அப்படியா? உண்மையாவா? உண்மைதான். குட்.
சந்தோஷம். உன் கல்யாணத்துக்கு ஏதாவது சப்போர்ட் வேணும்னா என்கிட்ட கேளு. உங்க சப்போர்ட் இல்லாம எப்படி சார்? கண்டிப்பா கேக்குறேன். கண்டிப்பா செய்வேன்பா. அண்ணன் தான் புத்திசாலின்னு நினைச்சேன், ஆனா என்னை விட கேனையா இருக்கானே.